ஆஸ்காருக்கு போன ஒரு தமிழ் படம் 2023 கூழாங்கல் இந்தியாவின் சார்பாக ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட படம். இந்தியா தான் அனுப்புது, ஆஸ்காருக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா இங்க விருது கொடுக்க மாட்டாங்க. அங்க ஆஸ்கார் கொடுத்துக்கிட்டோம், நம்ம தாங்க தர மாட்டோம். எப்பேற்பட்ட ஆட்கள்லாம் இந்த தேசிய விருது வழங்கக்கூடிய குழுல இருக்காங்க. இங்க என்ன அரசியல் நடக்குது அப்படி புரிஞ்சுக்கலாம். கூழாங்கல் இதே கொட்டுக்கால் எடுத்த அதே இயக்குனர் தான் ஆஸ்காருக்கு அனுப்புது இந்தியா, இந்தியாவுடைய ரெப்ரசன்டேஷன்ல. ஆனா அந்த படத்துக்கு இந்தியாவில் விருது கிடையாது. அதே போல கொட்டுக்காலிக்கும் கிடையாது. அங்க பெர்லின்ல கொண்டாடுறான், உலகம் முழுக்க கொண்டாடுறான், இங்க கிடையாது. அதே காலகட்டத்தில் விசாரணை, அதே காலகட்டத்தில் விடுதலை 2, விடுதலை 1 2023 அதுக்கும் ஒன்றும் கிடையாது. விடுதலை 2 ஒரு மிகச்சிறப்பான அரசியல். இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆதிக்க வர்க்கம், இந்த அரசியல், இது எல்லாத்துக்கும் எதிராக மக்களை எப்படியெல்லாம் இந்த அரசியல்வாதிகளும் இந்த ஆட்சி அதிகாரமும் பயன்படுத்தும், மக்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய குரல்களை எப்படி நசுக்கும் என்ற விழிப்புணர்வை, ஒரு கோர் ஐடியாலஜி பத்தி, ஒரு கொள்கைனா ஏன் முக்கியம், எதுக்கு கோட்பாடு ரொம்ப முக்கியம், கொள்கையற்ற தலைமை ரசிகர் கூட்டத்தை மட்டும்தான் உருவாக்கும், அது என்னைக்குமே முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது என்று பேசியதாலேயே கொடுப்பாங்களா? அதுவும் தமிழ் தேசியம் பேசுது. தமிழ் தேசியம் மட்டும் இல்லாம மொத்த தேசிய இனத்துக்குமான உரிமை பேசுது, கம்யூனிசம் பேசுது. படம் எப்படி கொடுப்பாங்க? வாய்ப்பே கிடையாது. விடுதலை 2 திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. மிகச்சிறப்பான நடிப்பை கொடுத்திருப்பாரு விஜய் சேதுபதி. இந்த படத்துல மட்டும் இல்ல, கென் கருணாஸ் அந்த படத்துல மிகச்சிறப்பான நடிப்பை கொடுத்திருப்பாங்க. அவருக்கு துணை நடிகருக்கு விருது கொடுத்துருக்கலாம். அதே போல மகாராஜா படத்துல உண்மையிலே மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு தான் அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கணும், கொடுக்கப்படல, புறக்கணிச்சு. துணை நடிகையா அவங்க நடிச்சு கொடுத்துருக்காங்க. மகாராஜா படத்துக்கு கொடுக்கணும், ஏன்னா உலகம் முழுக்க இந்த படம் ரீச் ஆயிடுச்சு, வெளிநாடுகள்லாம் போயிடுச்சு. சிறந்த திரைக்கதை, சிறந்த படம், சிறந்த பின்னணி இசை, அதே போல சிறந்த நடிப்பு, எல்லாமே அந்த படத்தை சரியா இருக்கும். உண்மையிலே அந்த படம் சிறந்த படமாக, சிறந்த நடிப்புக்கு விஜய் சேதுபதி கொடுக்கப்பட்டிருந்தா அது உண்மையிலே சால சிறந்தா இருக்கும், பொருத்தமானதா இருந்திருக்கும். அதே போல அதே காலகட்டத்தில் வணங்கான் படங்க, உண்மையிலே அந்த படம் ஒரு மாற்றுத்திறனாளியா வாழ்ந்திருப்பாரு அருண் விஜய். படமா அது சிறந்த படம், சிறந்த இயக்கம், சிறந்த திரைக்கதை, அதே போல சிறந்த இசை, அதே போல சிறந்த நடிப்பு, கொட்டி அருண் விஜயோடைய கேரியர்ல மிக முக்கியமான படம். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி நம்ப ஆரம்பிச்சிருவோம், ஏன்னா அவர் வாய் பேச மாட்டார், காது கேட்காது, அப்படி நம்ப ஆரம்பிச்சிருவோம். அப்படிப்பட்ட படம். அவருக்கும் ஒரு ஆறுதலுக்கு கூட, ஒரு சிறப்பு பிரிவில் கூட, உங்களுக்கு சிறப்பு பிரிவில் தனுஷுக்கு 2 விருது, ஏற்கனவே பல விருதுல கூச்சிருக்காரு. அவருடைய நடிப்பை குறை சொல்ல முடியாது, மாற்றுக்கிறதே இல்லை. 2 விருதுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் ஒரு விருதை இன்னொருத்தனுக்கு கொடுத்தா அவன் ஒரு உற்சாகம் அடைய மாட்டானா? ஏதோ ஏப்ப சாப்பிட படல. இப்ப த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு விஜய்க்கு தேசிய விருது ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அது தப்பு. அவன் பல பேர் கேட்கறான், 2024 தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த கோர்ட் வந்துச்சு, உண்மையிலே கோர்ட்டு கொடுக்கணும்னா அந்த கோர்ட்டு தான் கொடுத்துக்கணும், ஆடு ஜீவிதம் படத்தை தான் கொடுக்கணும். இவங்க இந்த கோர்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி கேட்டா ஏய் மனசாட்சியோட பேசுங்கடா, நியாயமா பேசுங்கடா, எப்படா கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். படமாவே அது கொடுக்க முடியாது, நடிப்புக்கும் கொடுக்க முடியாது, நடிப்புன்னு இருந்தா தான் கொடுக்க முடியாது. ஆனா வணங்கானு கொடுத்துருக்கலாம், தங்கலானு கொடுத்துருக்கலாம், லப்பர் பந்து கொடுத்துருக்கலாம், கொட்டுக்காளி கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்கப்படாமல் இருக்கும்போது தான் இதுல ஏதோ ஒரு அரசியல் இருக்கு, இதுல ஏதோ ஒரு லாபி இருக்கு. அப்ப இந்த மாதிரியான படம் பண்ணக்கூடிய இயக்குனர்லாம் இனி படம் பண்ணாம லாபி பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா படம் பண்ணா விருது கிடையாது, லாபி பண்ணா விருது கிடைக்குது, அரசியல் பண்ணா விருது கிடைக்குது. இதுல ஏதோ 100 விழுக்காடு அரசியல் இருக்கு, 100 விழுக்காடு லாபி செய்யப்பட்டிருக்கு. கொடுக்கணுங்கிறதுக்காக சில படங்களுக்கு கொடுத்துட்டு, மற்றபடி தேசிய சிந்தனை அமரன் படம், தேசிய சிந்தனையோடு எடுத்தா விருது. படம் நல்ல படம், மாற்றுக்கிறது சொல்ல, தேசிய சிந்தனை இருக்கணும், தேசியம்னு பேசணும், இந்தியம் கொண்டாடப்படணும், இந்தியாவை கொண்டாடணும், இல்ல இந்திய அரசோடு ஒன்றிய அரசோடு இணக்கமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் விருதா? இன்னொன்னு, இந்த விருது எந்த விதமான அளவுகளும் கிடையாது. அது மாற்றி பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் அப்படிலாம் விருது கொடுக்குறாங்க இல்லையா? அது போல இதுவும் ஒரு விருது, அவ்வளவுதான். பத்மஸ்ரீ கொடுத்தவன் மட்டும்தான் நல்லவன், பத்மபூஷன் கிடைச்சவன் மட்டும்தான் பெரிய சிறந்த மனிதர், பத்மஸ்ரீ கிடைச்சவன் சிறந்த மனிதன் சொல்ல முடியுமா? பத்மஸ்ரீ கிடைக்காத யாருமே சிறந்த மனிதரே கிடையாதுங்க. பத்மபூஷன் கிடைக்காதவங்க சிறந்த மனிதர் கிடையாது, பத்ம விபூஷன் கிடைக்காத யாருமே சிறந்த மனிதர் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன்லாம் எப்படி ஏதோ ஒரு அரசியலுக்காக ஏதோ ஒரு லாபி பண்ணி கொடுக்கப்படுதோ, அதே போலதான் இந்த தேசிய விருதும் லாபி பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. தாதா சாஹிப் பால்கே விருது கிடைச்சவங்க மட்டும்தான் நல்லவர்கள், திறமையானவர்கள், நேர்மையானவர்கள். தாதா சாஹிப் பால்கே விருது கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் சிறந்தவர் கிடையாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். தேசிய விருது கிடைக்கவில்லை என்றாலேயே சிறந்த நடிகர்கள் இல்ல, தேசிய விருது கிடைக்கவில்லை என்றாலே அது சிறந்த படம் இல்ல,
தேசிய விருது கிடைக்கவில்லை என்றாலேயே அது சிறந்த ஒளிப்பதிவோ சிறந்த நடிப்போ சிறந்த இயக்கமோ இல்லை என்று சொல்ல முடியாது. தேசிய விருது என்பது எந்த படைப்பாளிக்கான அளவுகோலும் கிடையாது. ஆனா ஒரு அங்கீகாரம். நீங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு கிடைக்காத தேசிய விருது வேற யாருக்கு கிடைச்சானே கிடைக்கலான்னு இவன் விருது கொடுத்தா நடிகர் திலகத்தை நடிகர் திலகமா ஒத்துக்கணுமா? உலகம் கொண்டாடுச்சு. என்ன ஒண்ணு, இந்த மாதிரியான நல்ல கலைஞர்கள் புறக்கணிக்கப்படும் போது சரி இனிமேல் நம்ம இந்த மாதிரி சமூக நீதி, சமத்துவம், இந்த ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிரான மனநிலை இதெல்லாம் அப்புறம் கலைஞ்சு திரிஞ்சு காடு மேடுன்னு படம் எடுத்து எந்த விதமான டவர் இல்லாத இடமா பார்த்து படம் எடுத்து பீரியட் மூவி எடுத்து 300 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்பெல்லாம் எடுக்க சொல்லிட்டு கொத்து புரோட்டாவுடைய வரலாறு என்ன, சுக்காவுடைய வரலாறு என்ன அப்படின்னு ஒரு கேங்ஸ்டர் கதை, இல்லை ஒரு போதைப் பொருள் சாம்ராஜ்யமான கதை, இல்லை குண்டு வைக்கிறது வெடி வைக்கிறது இந்த மாதிரியான கதை, இதையெல்லாம் எடுத்தா ஒரு 4-5 அண்ணன் தம்பி அவன் வெடிக்கிட்டு சாவான் அப்படிங்கிற மாதிரி கதை எடுத்தோம்னா நமக்கு விருது கிடைக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு இயக்குனர்லாம் வருவாங்களா வரமாட்டாங்களா? உருகி உருகி அவன் எழுதி உருகி நடிச்சு உருகி திரைக்கதை எழுதி ஒரு படத்தை எடுத்து அந்த படம் புறக்கணிக்கப்பட்டு இல்ல சம்பந்தம் இல்லாத இன்னொரு படம் கொண்டாடப்படுது அப்படின்னா உண்மையான படைப்பாளிகள் இங்க புறக்கணிக்கப்படுறதும். ஆனா தேசிய விருதுனாலேயே ஒரு படம் நல்ல படம் கெட்ட படம் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது.